வணக்கம் மக்களை. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். அண்ணனுடைய மரணம், உடைந்து போன குடும்பம், சுவலட்சுமியுடைய மறுபக்கம் என்னன்னு தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களா? ரசிகர்கள் ஆறுதல் வாங்க, என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை சுவலட்சுமி 90களில் ஃபேமஸான நடிகையாக வலம் வந்தாங்க. ஆசை, லவ் டுடே, ஹவுஸ்ஃபுல், தினந்தோறும் என ஏராளமான படங்களில் நடித்திருக்காங்க. கிளாமர் இல்லாமல் ஹோம்லியாக தனது கரியரில் நடித்து அசத்தியவங்க தான் சுவலட்சுமி. திருமணமாகி அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த சூழலில் தான் சுவலட்சுமியின் வாழ்க்கையில் நடந்து சில துயரமான சம்பவங்கள் இப்போது தெரிய வந்திருக்கிறது. ரசிகர்கள் எல்லோருமே அதிர்ச்சியடையும் வைத்திருக்கிறது. இயக்குனர் சத்யஜித் ரே இயக்கத்தில் உருவான உத்தரோன் படத்தில் அறிமுகமான சுவலட்சுமி மேற்கு வங்கத்தை பூர்வீகமாக கொண்ட அவரது குடும்பத்தினர்கள் அனைவருமே பாடகி எம்.எஸ். சுப்புலட்சுமியின் தீவிர ரசிகர்கள். இதன் காரணமாகவே அவங்களுக்கு சுவலட்சுமி என்ற பெயர் வைத்தாங்க. பத்திரிகையாளராக வேண்டும் என்ற ஆசையில் இருந்தாங்க. ஒரு நடன போட்டியின் போது சத்யஜிரோவின் கண்களில் பட்டிருக்காங்க. உடனடியாக சுவலட்சுமி அவங்கள சந்திக்க சொல்லியிருக்காரு. அதன்படி சத்யஜித் ரேவை சந்தித்த சுவலட்சுமி முதல் சந்திப்பிலேயே ஈர்த்து விட்டாங்க. மேலும் முதல் படத்திலேயே கைமண் ரோலில் நடித்திருந்தாங்க. முதல் படத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு ரோலின் ஏற்று அனைவருமே ஆச்சரியப்படுத்தியிருந்தாங்க. அவங்க இருந்தாலும் படத்தினுடைய ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போதே சத்யஜி உயிரிழந்து விட அவரது மகன் படத்தை இயக்கி முடித்தார். இருந்தாலும் சத்யஜித் ரேவின் அறிமுகமான என்பது பெரிய அடையாளமாக சுவலட்சுமிக்கு மாறியது. இதனையடுத்து இயக்குனர் வசந்த் இயக்கிய ஆசை படத்தில் நடித்தது மூலம் தமிழில் அறிமுகமானாங்க. வேற்றுமொழி படம் என்பதால் தமிழில் நடிக்க முதல்ல யோசித்த சுவலட்சுமி சமாதானப்படுத்தி நடிக்க வைத்தாங்க. சத்யஜின் மகன் என்பதும் அதனை அடுத்து ஒத்துக்கொண்ட சுவலட்சுமி கிளாமர் ரோலில் நடிக்க முடியாது என்றும் கண்டிஷன் போட்டு நடித்தாங்க. அந்த படத்தில் சுவலட்சுமியோட நடிப்பு பல பரிணாமங்களை கொண்டிருந்தது. ஆசை படத்தில் மெகா ஹிட்டுக்கு பிறகு சுவலட்சுமிக்கு ஏராளமான பட வாய்ப்புகள் கிடைத்து வந்தது. அதன்படி விஜயுடன் லவ் டுடே, விக்ரமுடன் ஹவுஸ்ஃபுல், முரளியுடன் தினந்தோறும், சத்யராஜுடன் ஆண்டாள் அடிமை என ஏராளமான படங்களில் நடித்தாங்க. ஒவ்வொரு படத்திலும் தனது நடிப்பில் வித்தியாசம் காண்பித்தாங்க. கிளாமர் ரோலில் நடிக்காமல் ஒரு நடிகை கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அளவில் வெல்ல முடியும் என்று நிரூபித்து காட்டினாங்க. அவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருமணமாகி இப்போது அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. தனது கணவருடைய பிஸ்னஸை கவனித்து வராங்க. இந்த நிலையில தான் சுவலட்சுமியுடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான சம்பவம் தெரிய வந்திருக்கிறது. சுவலட்சுமி வாழ்க்கையில் நடந்த சோகமான சம்பவம், அதாவது தனக்கு பத்திரிகையாளராக வேண்டும் என்ற ஆசையில் இருந்த சுவலட்சுமி அவரது சகோதரர்கள் வக்கீலுக்கு படிக்க சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக அவங்க சட்டப்படிப்பையும் முடிச்சிருக்காங்க. அதே சமயம் அவரது அண்ணன் ஒரு விபத்தில் உயிரிழந்து போயிட்டார். அண்ணன் மீது பெரும் பாசம் வைத்திருந்த சுவலட்சுமி அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் முடியாமல் அந்த சமயத்தில் தான் சினிமாவில் நடித்ததால் மனநிலை மாறும் என்ற நோக்கத்தில் தான் முழுக்க முழுக்க நடிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்களாம் சுவலட்சுமி அவங்க. இப்போது அவங்க அந்த பேட்டி வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.